கணக்கன்பட்டி சித்தர் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுக்கு பழனி அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஞாபகம் வருவது பழனி முருகன் தான். அந்த மாதிரி கணக்கன்பட்டி அப்படின்னு சொன்னாலே அங்கே மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல்வேறோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தீர்த்தக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த மகான் தான் நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா தான். இந்த கணக்கன்பட்டி சித்தர் பார்த்திங்களா மூட்டை சாமிகள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. இந்த ஆலயம் எங்கே இருக்குது, இதோட முழுமையான வரலாறு என்ன, மேலுமே இந்த ஆலயத்தில் சிறப்பான பூஜைகள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் ரொம்ப சிறப்பாக பூஜைகள் நடைபெறும். அதனோட ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்களையும் இந்த ஆலயத்திற்கு போனால் நமக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி இந்த ஆலயத்திற்கு நம்ம என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும், இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செஞ்ச மறந்தீங்க அப்படின்னா தீராத கஷ்டம் வருமா, அது என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையான ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். அதாவது கணக்கன்பட்டி சித்தர் அப்படிங்கிறவர் யார், இவருடைய ஆலயத்திற்கு சென்றால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள். நம்ம எத்தனையோ சித்தர்கள் பற்றியும் அவங்களோட ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடங்களை பற்றியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம பார்த்துருப்போம். அந்த வகையில் தான் இன்று கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதி, மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல்வேறோட வாழ்க்கையில் அவர் வாழும் காலத்திலேயே பல அதிசயங்களை நிகழ்த்திய ஒரு மகான். அவர் ஜீவ சமாதி ஆனதுக்கு அப்புறமே அவருடைய ஆலயத்திற்கு போனால் என்னெல்லாம் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலுமே உங்களுக்கு கணக்கன்பட்டி சித்தர் ஆலயத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கணக்கன்பட்டி ஓம் சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கணக்கன்பட்டி ஆலயத்திற்கு போனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. கணக்கன்பட்டி சித்தர் இவர் பார்த்திங்களா எப்போதுமே ஒரு பழைய ஒரு மூட்டை எப்போதுமே தன்னோட தோளில் சுமந்து திரிவராம். ஸோ அதனால் அவங்க அந்த பக்தர்கள்லாம் இவரை அழுக்கு மூட்டை சாமியார் அப்படின்னு சொல்லி அன்போடு அழைப்பாங்களாம். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர் பார்த்திங்களா அவருடைய பாவம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாவங்களையும் அவர் சுமப்பதான் ஐதீகம். ஸோ கர்ம வினைகளை எல்லாமே சுமப்பவர். அந்த சாக்கு மூட்டையில் பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய கர்ம வினைகள், கஷ்டங்கள், தோஷங்களை அவர் சுமப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இவர் பேசுவது உடனே பழிக்கும், அதனால் இவரை வாக்கு சித்தர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. பல திரையுலக மற்றும் அரசியல் பிரபலங்களுமே இவரிடம் ஆசி பெற்று வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் அடைந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட ரீசெண்டாக பாருங்கள், யோகி பாபு, நடிகர் சூர்யா இவங்கெல்லாம் நிறைய போயிட்டு வந்திருக்காங்க அந்த ஆலயத்தை. ஒரு முறை இறந்து போனதாக மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர் மாலையில் மீண்டும் உயிர் பெற்று எழுந்திருப்பார் அப்படிங்கிறது ஒரு அதிசயம்னே சொல்லலாம். இங்கு தினமுமே அன்னதானம் கொடுப்பாங்க. குறிப்பாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். அந்த பூஜையில் கலந்து கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இவரை முருகரோட அம்சம் மற்றும் கலியுகத்தோட மகானாக பக்தர்கள் கருதுகிறாங்க. அதே நேரத்தில் இவரை பொறுத்த வரைக்குமே இந்த ஆலயத்திற்கு போனோம் அப்படின்னா தீராத பிரச்சனைகள் தீரும். மனதில் என்ன குழப்பம் இருந்தாலும், தீராத கஷ்டங்கள் இருந்தாலும், குடும்ப பிரச்சனைகளோட செல்கிறவங்க கூட இவரை முழு மனதோடு நீங்கள் தரிசித்து விட்டு திரும்பும்போது ஒரு மன நிம்மதியும் அதற்கான ஒரு தீர்வும் கிடைப்பதற்காக நம்பப்படுறாங்க. அதே நேரத்தில் கர்ம வினைகளும் நீங்குங்க. பௌர்ணமி மற்றும் அமாவாசையில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். இன்று பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமாக பூஜைகள் நடந்தது. இவரோட ஜீவ சமாதியை தரிசிப்பது முன்னோர்களோட சாபம் மற்றும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே நீக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அமாவாசை அல்லது பௌர்ணமி உங்களுக்கு எது இஷ்டமோ அந்த நாளில் நீங்கள் கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதிக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்கல, உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தலையெழுத்தே மாறும். இது நிறைய பேர் பார்த்திங்களா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட அனுபவத்துலேயும் இருந்தும் சொல்கிறேன். கண்டிப்பாக நல்ல இப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க, அது நிறைய நாள் ஏங்கிட்டு இருப்பீங்க, ஆனால் நல்ல வேலை கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த ஆலயத்திற்கு போயிட்டு ஒரு 2 டைம் அல்லது 3 டைம் போயிட்டு வாங்க, வரை கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உங்களுக்கு கை நிறைய சம்பாதிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே
நேரத்தில் தீராத பிரச்சனைகள் எல்லாமே தீரும். வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் வேணும் அப்படின்னா இவரோட அருளால் தொழிலில் வளர்ச்சி, வேலையில் உயர்வு, எதிர்பாராத திருப்பங்கள் இது எல்லாமே ஏற்படும். அதே மட்டும் இல்லாமல் உடல் மற்றும் மனநோய் குணமாகுங்க இந்த ஆலயத்திற்கு போனாவே. நீண்ட கால நோய்களால் அவதிப்படுறவங்க கூட இவரோட ஜீவ சமாதி மண்ணை நெற்றியில் இட்டுக்கொள்வதன் மூலம் குணம் பெறுவதாக நம்பப்படுது. இந்த ஆலயத்திற்கு பின்னாடி அந்த கணக்கன்பட்டி ஜீவ சமாதிக்கு பின்னாடி பாருங்கள், அதில் 2 பாக்கெட்டில் கொடுப்பாங்க நீர். அதை வாங்கிட்டு தண்ணியில் போட்டு கலக்கி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் இருந்தால் கூட இதில் தீரும். மேலுமே சித்தரை தரிசிக்க செல்லும்போது எந்த ஒரு கோரிக்கையுடனும் போகலாம். ஆனால் அவர் அருளினால்தான் அத்தனையும் நடக்கும். வந்தோமே தரிசனம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விடக்கூடாது. ரொம்ப நேரம் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கவும் கூடாது அப்படிங்கிறது பக்தர்களோட ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது. மேலுமே இந்த ஆலயத்தில் தரிசன நேரம் அப்படின்னு பார்த்தோமா, காலையில் 7 மணியிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் இந்த ஆலயத்தில் பார்த்திங்களா நம்ம தரிசனம் செய்யலாம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம முக்கியமாக போயிட்டு தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான சித்தர் தலமாக இந்த தலமானது இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு கணக்கன்பட்டி சித்திரை ஆலயத்துக்கு போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே நேரத்தில் இவரை பொறுத்த வரைக்குமே எந்த நேரமே இவர் வாழும் காலத்தில் ஒரு கையில் அழுக்கு மூட்டையோடு தான் சுற்றி திரிவாராம். இங்கே உள்ளவங்க இவரை அழுக்கு மூட்டை சாமி அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு அழைப்பாங்களாம். இவரை பார்க்கக்கூடிய மக்களை எல்லாமே இவர் திட்டித்தான் ஆசீர்வதிப்பாராம். எந்த நேரமே ஒரு பச்சை சட்டை, பச்சை வேஷ்டி, பச்சை தலைப்பாகையோடு இவர் அணிந்து கையில் ஒரு அழுக்கு மூட்டையோடவே இருப்பாராம். இவரோட பூர்வீகம் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவில்லையாம். இவரை சில பேர் முருகரோட அவதாரமாகவும் சில பேர் சாய்பாபாவோட அவதாரமாகவும் நினைத்து வழிபடுறாங்க. ஆரம்ப காலத்தில் பழனிமலை முருகன் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இடும்பன் சன்னதியில் நீண்ட நேரம் தவ கோலத்தில் அமர்ந்து தவம் செஞ்சதாகவும் யாரிடமும் பேச மாட்டார், இவரை ஞான வள்ளல் பழனிச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்களா இங்கு அழைப்பதும் இருக்குது. இவரோட பிறப்பு மற்றும் இறப்பு பற்றி சரியான தகவல் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆனால் தற்போது இவரோட ஜீவ சமாதி பழனியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த இடம் சித்தர்களோட ஒரு ஆசி பெற்ற இடமாக இருக்குது. இங்கு நாள் ஒன்றுக்கு 50,000க்கும் குறையாமல் மக்கள் வழிபட்டு செல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஆலயமாக மாறிடுச்சு. ஆனால் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்களா இவருக்கு பார்த்திங்களா அங்கே ஆலயம் அங்கே நிறைய பேர் போகிறதில்ல. ஆனால் இப்போது அவருடைய புகழானது நாடு முழுவதுமே பரவி இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருந்து கூட இந்த ஆலயத்தில் நிறைய பேர் ஆசீர்வாதம் பெற்று செல்கிறாங்க. சில பேர் இவரை நிறைய அற்புதங்கள் அவங்களோட வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதனால அவங்க பார்த்திங்களா மற்றவங்க கூட சொல்கிறதுனால நிறைய இவரோட புகழானது நாடு முழுவதுமே பரவியிருக்கு. அதே மாதிரி அப்படி தான் ஒரு முறை ஒரு வட மாநிலத்திலிருந்து ஒரு வாய் பேச முடியாத சிறுவனோட குடும்பம் அந்த சிறுவன் எல்லாருமே பழனி நோக்கி சென்றுட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ சிறுவனிட்ட தந்தையிடம் ஒரு பிரியாணி பொட்டலம் கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. உடனே காரை நிறுத்திட்டு கீழே இறங்கி வராங்க. எதில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி கடையில் போய் ஒரு பிரியாணி பொட்டணம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிக்கிட்ட இவர் கணக்கன்பட்டி சித்தரையா சொல்கிறாரு. உடனே அவங்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் போயிட்டு ஒரு பிரியாணி பொட்டணத்தை வாங்கிட்டு கொடுத்தாங்க. இது உன் மகன்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அதை பிரித்து கொடுத்தாங்க. அது கொடுக்கும்போது திடீர்னு ஒரு அதிசயம் நடந்தது. என்ன அப்படின்னா அவங்க சுத்த சைவ சாப்பாடு சாப்பிடக்கூடியவங்க, ஆனால் பிரியாணி பொட்டணத்தை வாங்கிட்டு கொடுக்க சொல்கிறாருன்னு ஒரு தயக்கத்தோடு தான் அந்த அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. அதேமாரியே பார்த்திங்களா பிரியாணி பொட்டணமாக வாங்கிட்டு வந்தது சாம்பார் சாதமாக மாறி இருந்துதான். இது எல்லாமே ஒரு சித்தரோட அதிசயமாக இருக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதை யோசிச்சுட்டு இருக்கும்போதே திடீர்னு எதிரில் ஒரு கார் அவங்கள நோக்கியே வந்திருக்கு, அந்த அம்மாவை நோக்கியே வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அந்த வாய் பேச முடியாமல் இருந்தா இல்லையா அந்த பையன், அம்மா வண்டி வருது ஓரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்தோன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு ஷாக்கு. திடீர்னு பிரியாணி பொட்டணும் சாம்பார் சாதமாக மாறி இருந்தது. அதே மாதிரி திடீர்னு வாய் பேச முடியாத நம்ம பையன் திடீர்னு வாய் பேசுகிறான். இது எல்லாமே ஒரு அதிசயமாக இருக்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா இது எல்லாமே கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவோட அருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு அவங்களுடைய காலில் விழுந்துட்டு குடும்பமாக சேர்ந்து காலில் விழுந்துட்டு மறுபடியும் அவங்க ஊர் திரும்பியிருக்காங்க. இப்படி இவர் நிகழ்த்திய அதிசயங்கள் இவர் வாழும் காலத்திலேயே பல்வேறோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மகானாக இருந்திருக்கிறாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறமே இவருடைய ஜீவ சமாதிக்கு போனோம் அப்படின்னா நல்ல ஒரு அதிர்வலைகளை உணர முடியும். அதே மாதிரி நம்ம இந்த ஆலயத்திற்கு போகும்போது கண்டிப்பாக நம்ம விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிட்டு போக தேவையில்லை. 20 ரூபா போட்டு ஒரு பூ வாங்கிட்டு போனால் போதும், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த ஆலயத்திற்கு போகும்போது அங்கே போயிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி
கற்பூரம் எல்லாம் காட்டி நீங்கள் தீப ஆராதனை இது எல்லாமே காட்டிட்டு மனதார சித்தரை நினைத்து முழு நம்பிக்கையோட ஏனோ தானோன்னு சாமி கும்பிடாதீங்க. முழு நம்பிக்கையோட முழு உறுதியோட நீங்கள் இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவை வணங்கிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்களே பார்க்கலாம். உடனே நிறைவேறுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஒரு 5-6 மாதம் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இந்த ஆலயத்திற்கு போயிருக்கீங்களா? உங்களுடைய வேண்டுதல் ஏதாவது நிறைவேறிக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.